சிறகடிக்க ஆசை 21ஆம் தேதிக்கான ப்ரொமோவை பார்க்கலாம். ஸ்வேதா ஹரிணியோடையும் ஹரிணி அம்மா அப்பாவோடையும் அண்ணாமலை வீட்டுக்கு வராங்க. ஹரிணியோட அப்பா எதுக்கு நீங்கள் எங்ககிட்ட பொய் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கிட்ட கேட்குறாரு. என்ன சொல்கிறீங்க, எனக்கு எதுவுமே புரியலையேன்னு அண்ணாமலை கேட்குறாரு. நான் ரோகிணியை சந்தித்தேன் அங்கிள்னு சொல்கிறாங்க ஹரிணி. ரோகிணி சொன்ன எல்லா விஷயத்தையும் ஹரிணி புட்டு புட்டு வைக்கிறாங்க. அவங்க இன்னும் மனோஜை லவ் பண்ணுறாங்க, மனோஜ் கூட சேர்ந்து வாழ தான் ஆசைப்படுறாங்க. மனோஜை டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு ரோகிணி சம்மதிக்கலைன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ நாள் ஆனாலும் கோர்ட் கேஸில் மனோஜுக்கு கண்டிப்பாக டிவோர்ஸ் கிடைக்க விடவே மாட்டேன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்க மனோஜ் மேலே லவ் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஹரிணி. ஹரிணியோட இந்த முடிவுக்கு காரணம் ரோகிணி அழுது கையெடுத்து கும்பிட்டு எங்கள் வாழ்க்கையில் குறுக்க வராதிங்கன்னு கேட்டது தான். ஹரிணியோட அப்பா கோர்ட்டில் மனோஜ் ரோகிணியோட மாத செலவுக்காக 25,000 ரூபாயும் ஒரு வீடு எடுத்தும் கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாரு. இந்த விஷயத்தை எல்லாம் எதுக்கு மறைச்சிங்க? உங்களுக்கு பணக்கார பொண்ணு வேணும்னு உண்மையை மறைச்சிட்டீங்க. என் பொண்ணை மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா உங்கள் பையன் ஜெயிலில் தான் இருப்பாருன்னு ஹரிணியோட அப்பா அண்ணாமலை கிட்ட கேள்வி கேட்குறாரு. ஸ்வேதா, பெரியம்மா, உங்கள் குடும்பத்தை பற்றி நான் ரொம்ப உயர்வாக இவங்கக்கிட்ட சொல்லி வச்சுருந்தேன். இப்போ நானும் அதுக்காக தலை குனிகிற மாதிரி பண்ணிட்டீங்களேன்னு கேட்குறாங்க. அதாவது நீங்கள் என்கிட்ட ஓப்பனாக இந்த கோர்ட்டில் நடந்த விஷயத்த சொல்லியிருந்தீங்கன்னா நான் இவங்கக்கிட்டேயும் 6 மாதம் பொறுமையாக இருந்து அதுக்கு பிறகு கல்யாணத்தை வச்சுக்கலான்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனால் நீங்கள் அவசரப்பட்டுட்டீங்க பெரியம்மான்னு சொல்கிறாங்க ஸ்வேதா. உங்கள் நேச்சருக்கு ரோகிணி உங்கள் லைஃப்பில் கூட இருந்தால் உங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு போவாங்கன்னு ஹரிணி சொல்கிறாங்க. ஹரிணி அம்மா ஹரிணி விரலில் போட்டிருந்த ரிங்கை கழட்டி விஜயா கிட்ட கொடுக்குறாங்க. மனோஜ் விரலில் போட்டிருந்த நிச்சயதார்த்த மோதிரத்தை கரெக்டாக மனசு இல்லாமல் மனோஜ் கழட்டி கொடுக்குறாரு. மீனாவும் முத்தும் வீட்டில் நடந்த விஷயத்தை பற்றி நைட்டு டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இதோட ப்ரொமோ முடியுது. நன்றி.